ஹலோ கேக்குதா? Yes, கேக்குது. Hi everyone, today we are going to move with personality development. So time waste பண்ணாம நாங்க டிரெக்டா கொஷின்ஸ்குள்ள போவோம். இது வந்து பாஸ் பேப்பர்ஸ்ல மோஸ்ட்லி வந்த கொஷின்ஸ் அண்ட் எப்படி ஆன்சர் பண்றது, என்னென்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறதுன்ற ஒரு ஐடியாஸ் தான் இங்க இருக்கு. இதை வச்சு நீங்க வந்து உங்களோட ஆன்சர்ஸை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். So first of all, what is personality development? Importance of personality development in HRM. ஸோ ஹெச்ஆர்எம்ன்றது எல்லாருக்குமே இந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இது இப்போ வந்து உங்களுக்கு காமன் சப்ஜெக்டாக இருக்குது. இனி ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ஃபைனல் லெவல் போகும்போது இது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் சப்ஜெக்டாக வரும். ஸோ இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சீங்கன்னா இது மற்ற சப்ஜெக்ட்ஸை விட உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும். பட் இங்க வந்து என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு வர கொஷின்ஸ் எல்லாம் வந்து பிராக்டிகலா தான் இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷன், இன்ஸ்டிடியூட் இந்த மாதிரி பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். அண்ட் ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸ் டாஸ்க்கை வச்சு உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ நீங்க வந்து மெமரைஸ், காப்பி, பேஸ்ட் இப்படி இருக்காது. அதாவது நீங்க வந்து எல்லாமே ஸ்டடி பண்ணி பிராக்டிகலா ஒரு அவுட்புட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு. ஸோ நீங்க சில பாயிண்ட்ஸை வந்து மைண்ட்குள்ள இன்புட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸை வச்சு ப்ராக்டிக்கலோட கனெக்ட் பண்ணி ஈஸியா எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பார்ப்போம். இப்போ வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னா என்ன, அது எதுக்காக இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஹெச்ஆருக்கு வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல. ஸோ personality development is the process of developing one's character over a period of time. ஸோ personality developmentன்றது வந்து ஒருத்தங்களுடைய குணாதிசயங்கள், கேரக்டர், அதாவது இதுகளை வந்து ஒரு டைம் ஆஃப் ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள வந்து எப்படியெல்லாம் வந்து டெவலப் பண்ணி கொண்டு போவோம். அதாவது நம்மளுடைய பர்சனாலிட்டின்றது வந்து ஒரு கரியருக்கு ரொம்ப முக்கியம். இப்ப ஹெச்ஆரா எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஹெச்ஆருக்குன்ற பர்சனாலிட்டி வந்து டிஃபர்ஸ் ஃப்ரம் அதர் என்ன சொல்றது ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ ஹெச்ஆர்னு சொன்னா எல்லா இன்ட்ரோவேர்டா இருந்தா, ரொம்ப இன்ட்ரோவேர்டா இருந்தா ஹெச்ஆருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ரொம்ப முன்னோக்கி போக முடியாது. ஏன்னா ஹெச்ஆர்ன்றவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டோடையும் கண்டக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான பர்சன். அதாவது மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும், ஃபைனான்ஸா இருக்கட்டும், ஃபயர் அக்கவுண்டிங்கா இருக்கட்டும், எல்லா ஆர்கனைசேஷன்ல எல்லா டிபார்ட்மெண்ட்டோடையும் கனெக்டா இருக்கக்கூடிய ஒரு பர்சன்னு சொன்னா அது ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ இவங்க வந்து எல்லா விஷயத்துலயும் இன்வால்வ் ஆகணும். கிரீவன்ஸ் ஹேண்ட்லிங்ல இருந்து ரெக்ரூட்மெண்ட், அதாவது ஒரு எம்ப்ளாயி ஹியூமன் ரிசோர்ஸ உள்ள கொண்டு வரதுல இருந்து கடைசியா அவங்கள வந்து எக்ஸிட், அதாவது ரிட்டையர்மெண்ட்டா இருக்கட்டும், ரெசிக்னேஷனா இருக்கட்டும், டெர்மினேஷனா இருக்கட்டும், இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்குமே ஹெச்ஆர்ன்ற ஒரு ப்ரொஃபஷனல் வந்து அவங்களோட கனெக்ஷன்லயே தான் இருப்பாங்க. ஸோ ஹெச்ஆருக்கு வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு எம்ப்ளாயி ஹியூமன் ரிசோர்ஸ்னாலே பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம். பட் ஹெச்ஆர்ன்ற போது இன்னுமே
நம்மளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. And external factors have a vital role in molding the personality. When we meet a new person, even though this happens naturally in most cases, some traits can be modified. Personality shapes their thoughts, beliefs, and expectations. So, இப்ப நான் சொன்ன மாதிரி personality developmentன்றது வந்து external factor வந்து அந்த personalityய வந்து டிசைன் பண்றதுக்கு, மோல்ட் பண்றதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபேக்டரா இருக்கு. ஸோ, நாங்க வந்து ஒரு புது பெர்சன மீட் பண்ணும்போது கூட, அது வந்து நேச்சுரலாவே நமக்கு இந்த சேஞ்சஸ்லாம் நடக்கும். ஸோ, பெர்சனாலிட்டி வந்து நம்மளுடைய தாட்ஸ்ல இருந்து, பிலீஃப்ஸ், எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணக்கூடியது. Personality is important for human resource professionals because it can help them connect with others, stand out from other candidates, and demonstrate their fit over the role. So, இத நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். ஸோ, ஹெச்ஆருக்கு வந்து என்ன மாதிரி வந்து இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ரொம்ப பர்சனாலிட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுதுங்கிறத வந்து நான் சொன்னேன். ஸோ, ஹெச்ஆருக்கு என் பர்சனாலிட்டி இம்பார்ட்டன்றத வந்து நீங்க பாயிண்ட்டா, பிராக்டிகலா சொல்லப்போனா, அவங்க மெயினாவே எல்லா டிபார்ட்மெண்ட்டோடயும் கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ, அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் ஒரு பிரச்சனைன்னு வந்தா, அதுவும் டைரக்ட்டா ஹெச்ஆருக்கு தான் வருது. விச் மீன்ஸ் ஒரு இன்னொரு டிபார்ட்மெண்ட்லயோ 2 கேண்டிடேட்ஸ், எம்ப்ளாயீஸ்க்கு ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு இடையில ஏதாவது ஒரு இஷ்யூஸ்ன்னு வந்தா, அது டைரக்ட்டா வந்து எங்க போகும்? யாரு சால்வ் பண்ணுற இடத்துல இருப்பாங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டா வந்து அவங்களுடைய டைரக்ட் சூப்பர்வைசர். அவங்களுடைய டைரக்ட் சூப்பர்வைசர் கிட்ட இருந்து எங்க போகும் நேரா ஹெச்ஆர் கிட்ட தான் போகும். ஸோ, இந்த ஹெச்ஆர் வந்து பெர்சனாலிட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதுன்றதுக்கான மெயின் விஷயம் இது. ஏன்னா, நடக்கிற இஷ்யூஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு தான் டைரக்ட்டா வரப்போகுது. ஸோ, இவங்க தான் அத ஃபேஸ் பண்ண போறாங்க. ஸோ, அதுக்கான பெர்சனாலிட்டி இவங்களுக்கு இருக்கணும், இருந்தே ஆகணும். அண்ட் டைரக்ட்டா இன்னொரு ஹியூமன் ரிசோர்ஸோட அ ஆர் என்ன சொல்றது? கிளையண்ட்ஸோட கான்டாக்ட் பண்ணும்போதும், இவங்களுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து ஹை லெவல்ல தான் போகுது. ஸோ, இதனால எல்லாமே வந்து ஹெச்ஆருக்கு வந்து பெர்சனாலிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ, ஒருத்தங்க லுக் வைஸ் மட்டும் இல்லாம, லுக் வைஸ் வந்து ஒருவேள நமக்கு என்ன சொல்றது? பார்க்குறதுக்கு ஓகே. இவங்க ஒரு பிரின்சிபல் மாதிரி ரேஞ்ச்ல வந்து பிரசிடென்ஷியல் ரேஞ்ச்ல வந்து இவங்களால ஹேண்டில் பண்ண முடியுன்ற அந்த லுக்க விட, நம்பளுடைய தாட்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பிலீஃப்ஸ் இதுவும் வந்து முக்கியம். ஸோ, ஒருத்தங்க வந்து நல்லா அ ஹைட்டா, வெயிட்டா அப்படி இருந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாரும் அவங்க பேச்சு கேட்பாங்க. அவங்க சரியா நடந்துப்பாங்கன்றது வந்து மீனிங் இல்ல. ஸோ பெர்சனாலிட்டின்றது தாட்ஸ், பிலீஃப்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்களுடைய இன்னர் மைண்ட் செட் அவங்க அ ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்ற அ ஆங்கிள் இது எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும். So here we have 5 personality traits that are important for HR professional. Enhance work performance. Here are some ways in which personality can impact work performance. So work performance க்கு வந்து work performanceக்கு வந்து நாங்க சில பாயிண்ட்ஸ் வந்து இங்க குடுத்திருக்கோம். 1 minute guys.
ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, என்ஹான்ஸ்ட் ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ். So, in the conscious individuals tend to be organized, detail-oriented, and responsible. They are often sorry for the break. So, consciousness individuals tend to be organized, detail-oriented, and responsible. They are often diligent, reliable, and committed to producing high-quality work. So, is positively correlated with job performance and can lead to greater productivity and reliability, which can contribute to career advancement and success. ஸோ இது வந்து உண்மையான தன்மையை குறிக்குது. ஸோ இது வந்து அவங்களுடைய மனசாட்சி பொறுத்து வந்து அவங்க வந்து குடுக்குற அவுட்புட். ஸோ சொன்ன மாதிரி வந்து இவங்க ஒரு ஹை குவாலிட்டி ஒர்க்க குடுக்கணும். ஒரு ஒர்க்குக்கு கமிட் ஆகிட்டா, அந்த ஒர்க்க வந்து சரியா முடிக்கணுன்ற அளவு உண்மையான ஒரு ட்ரஸ்ட்வர்தியா வந்து செஞ்சு குடுக்கணுன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு மெயினான பெர்சனாலிட்டி. இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு மெயினான பெர்சனாலிட்டி. இது இருந்தா மட்டும் தான் வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ மட்டும் இல்ல, நம்ம நெனச்சத வந்து சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், திஸ் இஸ் தி அபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் மேனேஜ் ஒன்ஸ் ஓன் எமோஷன்ஸ் அண்ட் தி எமோஷன்ஸ் ஆஃப் அதர்ஸ். People with high emotional intelligence can build strong relationships, communicate effectively, and navigate conflicts in the workplace. Emotional intelligence is linked to leadership skills, teamwork, and overall job performance, which can positively impact career success. So, emotional intelligence ன்றது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, communicate effectively and build a strong relationship. ஸோ இவங்க வந்து 2 அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு குரூப் இன்னொரு குரூப்க்கு இடையில, ஒரு டீம்க்கு இடையில வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பிரிட்ஜ் மாதிரி, அதாவது ரிலேஷன்ஷிப்ப வந்து கன்டின்யூ பண்ணுவாங்க. ஸோ இது இல்லாம வந்து ஒரு ஹெச்ஆரால வந்து என்ன செய்ய முடியாது? ஸ்டேபிளா வந்து அவங்களுடைய கரியர வந்து கொண்டு போக முடியாது. டீம் ஒர்க்ன்றது, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. எதுக்கு? அந்த பெர்ஃபார்மன்ஸ வந்து அவங்க என்ஹான்ஸ் பண்ணி வச்சுக்கொள்றதுக்கு. அண்ட் தென் இங்க வந்து உங்களுக்காக நான் வந்து பேலன்ஸ் இது அதாவது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ என்ன மாதிரியான விஷயங்கள்ல என்ஹான்ஸ் பண்ணலான்றதுக்கான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஸோ ஒரே விஷயங்கள் தான் வந்து டிஃப்ரெண்டான நேம்ஸ்ல அவங்க குடுத்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்ப நீங்க வந்து இந்த வ இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் எடுக்குறீங்கன்னு சொன்னா, அதாவது இது வந்து ஒரு ஒரு பெர்சனாலிட்டி ஸ்கில்ஸுக்குள்ள உள்ள பாயிண்ட்ஸ் தான் இவ்வளவும் கீழ உள்ளது. அண்ட் தென் effective communication, leadership development, employee satisfaction and retention, improved interpersonal relationships. இது வந்து 5 பாயிண்ட்ஸ்ன்னு சொன்னா, இந்த 5 பாயிண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ்க்கு வந்து இவ்வளோ நோட்ஸ் இருக்கு. ஸோ இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னா, இது இவ்வளவும் வந்து அதாவது என்ஹான்ஸ்ட் ஒர்க் பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து இவ்வளத்தையும் மைண்ட்ல வச்சு அப்படி கஷ்டம்னு சொன்னா, நீங்க இந்த பாயிண்ட்ஸ எடுத்துட்டு அதுக்கு எக்ஸாம்பிள குடுத்து நீங்க முடிக்கலாம். இப்ப
என்ஹான்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு வரும்போது, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்றோம்னு வைங்க. ஸோ இமோஷனல் இன்டெலிஜென்ட்ன்னு சொல்லும்போது, நமக்கு அங்க வந்து ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப், டீம் ஒர்க்ஸ், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்க்கு என்ன சொல்லலாம்? ஸோ ஒரு ஹெச்ஆர் வந்து ஓகே. இப்படி வைப்போம். ஒரு ஹெச்ஆர் வந்து அவங்களுக்கு ஒரு இஷ்யூ வருது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஐடி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் நியூ ரிக்ரூட்மென்ட்டான ஐடி அசிஸ்டன்ட். ஸோ இந்த ஐடி அசிஸ்டண்ட்ட வந்து எக்ஸிக்யூட்டிவ்க்கு கீழ வந்து ஒர்க் பண்ண குடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்ட ட்ரெயின் பண்ணணும். ஸோ ட்ரெயின் பண்ணும் பொழுது எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு காம்ப்ளிகேட்டடான கம்யூனிகேஷன் எரர் வந்து இருக்கு. ஸோ, இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, லாங்குவேஜ் எரர்ன்னு வச்சுக்கொள்ளலாம். ஸோ, இவரு எக்ஸ்பிளைன் பண்றது இவங்களுக்கு புரியல. ஸோ, இங்க வந்து நம்ப கண்ட்ரி எடுத்துட்டா, சிங்களீஸ், தமிழீஸ். ஸோ, சிங்கள பீப்பிள்க்கு வந்து தமிழ் மோஸ்ட் ஆஃப் த டைம் புரியாது. தமிழுக்கு ஸோ இங்க வந்து மெயினான காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் வந்து யூஸ் பண்றது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நடக்கும். ஸோ இது வந்து ஒரு இஷ்யூவா இருந்தா எப்படி வந்து ஹெச்ஆர் வந்து சால்வ் பண்ண முடியுங்கிறத வந்து அதாவது அவங்களோட ஹெச்ஆர்ட லீடர்ஷிப் ஸ்கில்லும் அவங்களுடைய கம்யூனிகேஷன் அதாவது டீம் ஒர்க் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் வந்து இதுக்கு வந்து யூஸ் ஆகும், ஹெல்ப் ஆகும். ஸோ இதை வந்து வச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க 2 பேர்த்திட்டையும் தனித்தனியா ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது ஒரு பாயிண்ட். அண்ட் தென் 2 பேரையும் ஒண்ணா வச்சு ஒரு மீட்டிங் செஞ்சு டிஸ்கஷன் பண்றது 2வது ஸ்டெப். அண்ட் தேர்ட் ஒன் இங்க மெயின் பாயிண்ட் என்ன? எதனால இந்த எரர் வந்தது? எதனால இந்த இஷ்யூ வந்ததுன்னு பாயிண்ட் அவுட் பண்றது தேர்ட் ஸ்டெப். அண்ட் 2 பேரையும் கூப்பிட்டு தனித்தனியா அட்வைஸ் பண்றது ஃபோர்த் ஸ்டெப். ஃபைனலா இதுக்கான சொல்யூஷன் கொடுக்கறது ஃபைனல் ஸ்டெப். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள நீங்க குடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இத வந்து ஈஸியா ரிசீவ் பண்ணிடலாம் மைண்டுக்கு. ஸோ அப்படி வந்து நீங்க இத ரிசீவ் பண்ணி வச்சு அவுட்புட் கொடுக்கலாம் எக்ஸாம் டைம்ல. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னது? அதுக்கு மொத இதுல பார்ப்போம். Personality matters for many reasons. One reason has to do with fit. How well a person's personality fits the job, the team, and the overall organization. Poor fit is a major cause of conflict and turnover. Landis said personality will affect whether people are hired, promoted, will help others being seen as the leader and so on. So, இந்த personality வந்து எதுக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்டானதுன்ற ஒரு சின்ன ஒரு டெஃபினிஷன் ஒரு நோட் ஒன்று இங்க இருக்கு. ஸோ இதையும் நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து effective communication. இந்த effective communication இருந்தா தான் என்ன செய்யலாம்? ஒர்க் பெர்ஃபார்மன்ஸும் என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒர்க் பெர்ஃபார்மன்ஸுக்குள்ளேயே எல்லாம் வருது. எல்லா பாயிண்ட்டும் வருது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு நீங்க என்னோட ப்ரீவியஸ் ரெக்கார்டிங் கேட்டிருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். இந்த ஹெச்ஆர்ல வந்து ஒரு பாயிண்ட் எடுத்தா, அது இன்னொரு பாயிண்டோட கட்டாயமா இன்டர் ரிலேட்டட் ஆகி இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸுக்கு இன்டர் ரிலேட்டட் கம்யூனிகேஷனா இருக்கும். கம்யூனிகேஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இதுகளுக்கு வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு இன்டர்கனெக்டடா தான் இருக்கும். ஸோ தென் என்ன சொல்லியிருக்காங்க? எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். HR professionals need to be comfortable and adapt to at communicating with a range of audience in various ways. ஸோ நான் இதுவுமே வந்து உங்களுக்கு இப்போவே இப்போ கொஞ்சமாகவே எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதோட சேர்த்து ஒரு ஹெச்ஆர் ப்ரொஃபஷனலுக்கு கம்யூனிகேஷன் வந்து சரியா இருக்கணும். ஸோ அவங்களால வந்து சரியா கம்யூனிகேட் பண்ண முடியணும். குழப்பம் இல்லாம ஒரு இத வச்சு கன்ஃபியூஸ் ஆகாம சொல்ல வந்த பாயிண்ட்ட கிளியரா கட் அண்ட் ரைட்டா சரியான லாங்குவேஜ் யூஸ் பண்ணி சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும்.
when it comes to grievance handling, so இதுவும் நான் already சொல்லியிருந்தேன். Effective communication plays a vital role. HR professionals should communicate with both parties in the correct direction. If not, they are not able to make the right decisions. Therefore, effective communication skill is most important to an HR professional. ஸோ நான் இதுவும் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நீங்க வந்து இதுக்கான எக்ஸாம்பிளும் வந்து நான் சொன்னது இருக்கலாம். ஸோ ஒர்க் பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து நீங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நிறையாவே எடுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ வந்து ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்தீங்கன்னு சொன்னா ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளும் ஒன்று கொடுக்கலாம். ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ன்றது வந்து நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா நிறையவே இருக்குது. ஹைலைட்ஸ் அண்ட் அதுல உள்ள எக்ஸாம்பிள்ஸ் வந்து காமனாவே வந்து இன்டர்நெட்ல இருக்கு. ஸோ அத நீங்க எடுக்கலாம். அண்ட் ட்ரெய்னிங் குடுக்குற கம்பெனிஸ நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணீங்க, ஃபிகர் அவுட் பண்ணீங்கன்னா, அதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் செக்டர நீங்க போயிட்டு பார்க்கலாம். சிலோன் டீ, ஸோ இந்த மாதிரியான எலிஃபண்ட் ஹவுஸ் இதுகளெல்லாம் நிறைய உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கான பாயிண்ட்ஸ். ஸோ இப்பவே நீங்க வந்து சர்ச் பண்ணீங்கன்னா, அதுல அதாவது நீங்க வந்து இதுக்கான எக்ஸாம்பிள்னு இல்ல. நீங்க அந்த சைட்டுக்கு போயிட்டு அந்த கம்பெனிய ஸ்டடி பண்ணீங்கன்னா, ஒவ்வொரு பாயிண்ட் ரீட் பண்ணும்போதும், ஓ! நாங்க இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இதுக்கு இந்த நோட் எடுக்கலாம். அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேயா? லீடர்ஷிப் டெவலப்மெண்ட். To be an effective leader and help move your career forward, HR also needs soft skills, such as the ability to be a good listener and pitching and communicator. If an HR looking to develop their self, they are more likely to get where they want to go if they have a steady track record of being successful in leadership roles in HR professional. So HR professional ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க பார்ப்போம் லீடர்ஷிப். வாட் இஸ் லீடர்ஷிப்? லீடர்ஷிப்ன்றது எல்லாத்துக்கும் வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறது தான் மெயினா லீடர்ஷிப்புக்கான இம்பார்ட்டன்ட். ஸோ லீடர்ஷிப்ன்றது நாங்க எங்களுடைய ட்ரெயினர்ஸை சரி, எம்ப்ளாயீஸை சரி முன்னுக்கு நிறுத்தி அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அவங்களுக்கான ஒரு ஸ்கோப்பை வந்து நாங்க தேடி கொடுக்கணும். அண்ட் நமக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, மெயின் திங் குட் லிஸ்னரா இருக்கணும். இன்னொருத்தவங்க சொல்ல வர்றத கேட்கணும் பொறுமையா. கேட்டு அவங்களுக்கான சரியான டிசிஷனை கொடுக்கணும். அவங்களுக்கான சரியான ப்ராக்டிஸ் ட்ரைனிங் கொடுக்கணும், ரெகக்னிஷனை கொடுக்கணும். ஸோ இதுதான் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட். ஸோ நமக்கான பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்குள்ள இந்த லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்டை எடுத்து நீங்க குட் லிஸ்னர்ன்ற ஒன்றை வச்சே எக்ஸாம்பிள் எழுதலாம். எப்படி ஒருத்தங்க வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு ஒர்க் ஷீட் ஒன்று சரி எக்ஸல் ஷீட் ஒன்று கொடுக்குறீங்கன்னு வைப்போங்க. இந்த எக்ஸல் ஷீட்டை ஃபில் பண்ண சொல்லி ஹெச்ஆர்ல இருந்து எல்லாத்துக்கும் மெயில் போகுது. எப்படி ஒரு சர்வே கலெக்ட் பண்றதுக்கான ஒரு மெயில் ஒன்றுன்னு வைப்போம். ஸோ இந்த மெயில்ல வர எரர் வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஒரு குரூப் ரிசல்ட்ஸையே நமக்கு ஒப்சர்வ் பண்றதுக்கு எரர் ஆகிருச்சு. இப்ப இந்த எரருக்கான எதனால ஏற்பட்டுச்சுன்னு சொல்றதுக்காக அதே டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் வந்து ஐடின்னு எப்பவுமே ஒருத்தங்க வாராங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்டா வந்து ஏன் எப்படி எதுக்குன்னு அவங்க கிட்ட இருந்து நாங்க ஆன்சரை வாங்க முதவே அவங்கள பிளேம் பண்றது சரியா, இல்லைன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க ரியாக்ட் பண்றது சரியா? ஒரு லீடரா இருந்தா ஃபர்ஸ்டா சொல்ல வரத ரிசீவ் பண்ணி அப்சர்வ் பண்ணி ஓகே இதுதான் சொன்னா இதுக்கு என்ன சொல்யூஷன், இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கிறது தான் முக்கியம். ஸோ
இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அண்ட் 2 பார்ட்டிக்கு இடையில நான் சொன்னதையும் இங்க வந்து சொல்லலாம். எப்படி 2 பார்ட்டிக்கு இடையில வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்தா, 2 பார்ட்டி சொல்றதையும் தனித்தனியா கேட்கணும். ஸோ குட் லிஸ்னர். ஓகே. அண்ட் தென் ஒன்லி நாங்க என்ன செய்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணணும். குட் கம்யூனிகேட்டர். ஓகே. ஸோ இது எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு இன்டர்கனெக்டடா இருக்கறனால, எல்லா எக்ஸாம்பிளையும் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணணும். பட் ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். நீங்க எக்ஸாம்பிள் குடுக்கும்போது, நீங்க வொர்க் பண்ற கம்பெனியா இருந்தா, கம்பெனி நேம மென்ஷன் பண்ணி, என்ன டிபார்ட்மெண்ட்ல என்ன டெசிக்னேஷன், என்ன பொசிஷன்ல இருக்க 2 பேத்துக்கு இடையிலான ஒரு இது. 1 மினிட் காய்ஸ். சரி. ஸோ என்ன பொசிஷன்க்கு டெசிக்னேஷன்க்கு இ இருக்கிறவங்களுக்கு இடையிலான ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் இது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நீங்க மென்ஷன் பண்ணி சொன்னா தான், அது வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ கெயின் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அத விட்டுட்டு சும்மா நீங்க எழுதிட்டு போனீங்கன்னு சொன்னா, 2 பேர் இருந்தாங்க, 2 பேருக்கு இடையில ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இப்படி சொன்னீங்கன்னா அது வந்து அங்க பாயிண்ட்ஸ கெயின் பண்றதுக்கு சான்ஸ் கம்மியாயிரும். ஸோ, என்ன டெசிக்னேஷன், என்ன கம்பெனி, என்ன டிபார்ட்மெண்ட், என்னென்ன பொசிஷன்ல இருக்கிறவங்க, எவ்வளோ நாள் இருக்கிறவங்க, என்ன விஷயம் இஷ்யூ ஆச்சு. இப்போ ஆ நாங்க சொல்லுவோமே, ஒரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஆ இப்ப ஒரு நான் வந்து பேங்க் செக்டர்ன்னு சொல்றேன். பட் நீங்க வந்து என்ன பேங்கோ அத மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா நீங்க எக்ஸாம்ல தானே எழுத போறீங்க. ஸோ மென்ஷன் பண்ணுங்க. அல்லது உங்களோட கம்பெனினா அத நேம மென்ஷன் பண்ணுங்க. மென்ஷன் பண்ணிட்டு, இந்த கம்பெனில மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற என்ன சொல்லலாம், மார்க்கெட்டிங்லயே அ எக்ஸ்டர்னலா ஃபீல்டு வொர்க்கா இல்லாட்டி இன்டர்னல் பேக் ஆஃபீஸ் ஒர்க்கா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டு, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் மார்க்கெட்டிங் கோஆர்டினேட்டருக்கும் இடையிலான கான்ஃப்ளிக்ட்ஸ் என்னதுக்கு? ஃபீல்டு ஒர்க்ல பர்ட்டிகுலர் ஃபீல்டுல கொலம்போன்னு எடுப்போமே, அந்த கொலம்போ சரவுண்டிங்ல வந்து ஒரு ஷாப்புக்கான அ டைரக்ட் மார்க்கெட்டிங் செய்யும்போது ஒரு அ இஷ்யூ வந்து கிரியேட் ஆகிருச்சு. அதாவது மிஸ்கம்யூனிகேட் ஆகிருச்சு. சரியா லீட் ஆகல கிளையண்டுக்கும், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கும். ஸோ இங்க வந்து கோஆர்டினேட்டர் வந்து என்ன செய்றான்னு சொன்னா, என்ன இஷ்யூன்றத கேட்கும்போது எக்ஸிக்யூட்டிவ்க்கும், மார்க்கெட்டிங் ஆ கோஆர்டினேட்டருக்கும் இடையில சின்ன ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ அத எப்படி இந்த ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல் வந்து சால்வ் பண்றாங்க. அத கேட்டு லிசன் பண்ணி, ஸோ குட் லிஸ்னர்ன்றதுக்கும், கம்யூனிகேட்டர்ன்றதுக்கும் தானே. ஸோ அப்படி லிசன் பண்ணி, அந்த மாதிரி நீங்க எக்ஸாம்பிள் எழுதணும். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எழுதுறதுக்கான பாயிண்ட்ஸ தான் இப்ப சொல்லியிருக்கேன். இதுவே நீங்க வந்து என்ன சொல்லலாம்? நான் சொன்ன மாதிரி இப்ப எலிஃபண்ட் ஹவுஸ்ன்னு சொன்னா, அந்த ஆர்டிக்கிள நீங்க ரீட் பண்ணீங்கன்னா, அந்த ஆர்டிக்கிள்ல இருந்து 2, 3 எக்ஸாம்பிள்ஸ நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நான் வந்து ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் வந்து இங்க பெருசா மென்ஷன் பண்ணாததுக்கு ரீசன் என்னன்னா, இதையே அப்படியே கேட்கிற எல்லாரும் போயிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுவீங்க. அத விட இப்ப நான் சொல்ற பாயிண்ட்ஸ் இருக்கிறயா, இப்ப எலிஃபண்ட் ஹவுஸ் சரி, ஹேலைஸ் கம்பெனி ஆகட்டும், அண்ட் அலியான்ஸ் அப்புறம் H&B இந்த மாதிரி நிறைய பேங்கிங் செக்டரோ சரி, மேனுஃபேக்சரிங் செக்டரோ சரி, எல்லாமே அவங்க கம்பெனிய பத்தின ஆர்டிக்கிள வந்து குடுத்திருப்பாங்க. நீங்க அந்த ஆர்டிக்கிள கொஞ்சம் ரீட் பண்ணீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். சில பாட்டா கம்பெனி அண்ட் தென் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒண்ணு இருக்கு. அதோட பேர நான் மென்ஷன் பண்ணல. பட் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அதுல வந்து எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே வந்து உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. பட் இதுக்கான எக்ஸாம்பிள்ன்னு சொல்லி எதுலயும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க தான் பிக் அவுட் பண்ணணும்.
ஸோ எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ரிட்டன்ஷன்ன்றது வந்து ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலன்னு சொன்னா, உங்களுக்கு வொர்க் பெர்ஃபார்மன்ஸும் என்ஹான்ஸ் ஆகாது. உங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்லையும் நீங்க என்ஹான்ஸ் பண்ண முடியாது. சாட்டிஸ்ஃபேக்ஷன்ற ஒரு விஷயம் இல்லாம. ஸோ இதுக்கு பர்சனாலிட்டி எவ்வளோ முக்கியம். பர்சனாலிட்டின்ற ஒரு விஷயத்த நீங்க டெவலப் பண்ணலாட்டி, எந்த ஒரு எம்ப்ளாயியுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக முடியாது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளே நீங்க இப்படிதான் எழுதப் போறீங்க. மோட்டிவேஷன் குடுத்து ஒரு ஒரு டீமையே நீங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலாம். அவங்களுக்கான ரெகக்னிஷன குடுக்குறதன் மூலமா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலாம். ப்ரமோஷன் குடுக்குறது மூலமா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த ஹெச்ஆருக்கு வந்து என்னான்னு சொன்னா, மோட்டிவேஷன் ட்ரெய்னிங்ன்றது ஹெச்ஆர் சைட்ல இருந்து தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே போகுது. ஸோ இவங்களுக்கு எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது எவ்வளவு முக்கியம். ஸோ இத வச்சு நீங்க எப்படியெல்லாம் எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணலாம். வேற எந்த சப்ஜெக்ட்லயும் இல்லாத ஒரு ஸ்கோப் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ல இருக்குன்னா, எல்லாரும் வொர்க் பண்ணுவீங்க மோஸ்ட்லி. அண்ட் உங்கள எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். மோட்டிவேஷன் ட்ரெய்னிங்ன்றது ஒரு கம்பெனில ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் எப்படி ஒரு பார்ட்டா இருக்குதுன்னு. ஸோ ஈஸியா எக்ஸாம்பிள வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். அந்த ஒரு என்ன சொல்றது? சான்ஸ் வந்து உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ல கூட இருக்கு. Interpersonal skills refers to your ability to interact and communicate with others successfully. In the workplace, this often applies to interaction with supervisors, colleagues, and members of the public, like customers and clients. ஸோ இதுவுமே வந்து அப்படிதான். இன்டர்பர்சனல்ன்றதுமே ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி தான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வரப்போகுது. ஏன்னா ஒன்னோட ஒண்ணு எல்லாமே இன்டர்கனெக்டட். இந்த ஒரு நோட்டை வச்சு நீங்க வந்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள நீங்க கிரியேட் பண்ணலாம். அதுக்கு இந்த பாயிண்ட்டை வச்சு கிரியேட் பண்ணலாம். என்னது? இன்டராக்ட், கம்யூனிகேட் சக்சஸ்ஃபுல்லிக்கு தான் இன்டர்பர்சனல் இது வந்து தேவைன்றது. Give me 1 minute. ஓகே. இப்ப இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் தானே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ல நம்ம என்ன செய்யணும்? ஆல்ரெடி பார்த்த கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா? இந்த கம்யூனிகேஷன், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனும் இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்க்குள்ள வரும். அண்ட் லிஸ்னிங்.
emotional intelligence, teamwork, இப்போ இந்த conflict resolution, leadership skills, social skillsன்னு நாங்க ஆல்ரெடி தனித்தனியா பார்த்த எல்லாத்தையுமே வந்து இன்க்ளூட் பண்ணது தான் இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஸ்கில்ஸ். ஸோ அது எல்லாத்தையும் வச்சு நீங்க இத ஒரு அ என்ன சொல்றது? ஒரு கோர்வையா சேர்த்து நீங்க அதுக்கான எக்ஸாம்பிள குடுக்கலாம். And what are the barriers of communication? So, இங்க வந்து physical barrier of communication first-ஆ நாங்க பார்க்க போறோம். So, இதுல physical barrier of communicationல most often pertain to geographic distance between sender and receiver. When face-to-face communication is limited, the communicator must rely slowly on verbal communication. Non-verbal communication makes up a large amount of our everyday communication. So, இங்க verbal, non-verbalன்றப்போ verbalனா என்னது? ஸோ நாங்க வந்து வாய்மொழி மூலம் கம்யூனிகேட் பண்றது அண்ட் நான் வெர்பல் வாய்மொழி இல்லாம கம்யூனிகேட் பண்றது. இப்ப இதுக்கிடையில நமக்கு வந்து எப்படியான பிசிக்கல் பேரியர்ஸ் வருதுன்றது தான் வந்து இங்க பிசிக்கல் பேரியர்ஸ்க்கான ஒரு டெஃபினிஷனா சொல்லலாம். ஸோ every physical barrier are often referred to as noise in the communication process. Noise could be traffic whistling by or other conversations happening during the time that the communication is taking place. இப்ப நாங்க சொல்லுவோமே 2 பேர் வந்து பேசிட்டு இருக்கோம்னு சொன்னா, இடையில வந்து இன்னொரு குரூப் ஆஃப் பீப்பிள் அல்லது இன்னொரு ஒரு சிங்கிள் பெர்சன் ஃபோன்ல பேசிட்டு இருக்காரு. இங்க 2 பேர் பேசிட்டு இருக்கோம்னா என்ன நடக்கும்? அங்க ஒரு கம்யூனிகேஷன் பேரியர் வந்து கிரியேட் ஆகும். இப்ப இதுக்கு நீங்க இப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு விடுவீங்களா? இல்லாட்டி அதுக்கான எக்ஸாம்பிள் ஒண்ணு குடுப்பீங்களா? இப்ப நான் உங்களுக்கு சிம்பிளா இப்ப சொன்னேன் இல்லையா? 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் ஃபோன்ல பேசுறாரு. அல்லது இங்க 2 டீம் குரூப் பேசிட்டு இருக்கும்போது, இன்னொரு 2 பேர் இன்னொரு இடத்துல அதே லொக்கேஷன்ல கொஞ்சம் கேப் விட்டு பேசுறாங்க. இப்படின்றதும் வந்து அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ நீங்க வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் குடுக்கும்போது, அவ்வளோ பெருசா யோசிச்சு எக்ஸாம்பிள் குடுக்கணும் அப்படிங்கிறதும் இல்ல. ஏன்னா, இப்ப நீங்க வந்து லெவல் 3ல அப்படி இருக்கும்போது, உங்களுக்கு அந்த அளவு பெருசா நீங்க வந்து போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்ல. ஸோ இருக்க ஒரு காமனான பிராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸ வச்சு, நீங்க வந்து அதுக்கான அ ஆன்ஸர வந்து குடுக்கலாம் பாயிண்ட் ஃபார்ம்ல. ஸோ இங்க மெயினா வந்து நாங்க என்ன சொல்லலாம், அந்த நாய்ஸ்ங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் நான் இப்ப சொன்னேன். ஸோ இது தான் வந்து பிசிக்கல் பேரியர். இந்த பிசிக்கல்னா என்ன நீங்க சொல்லுவீங்க? சும்மா யோசிங்க மைண்ட்குள்ள. இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே, இப்ப பிசிக்கல்னா என்ன? பிசிக்கல்ன்றது நாங்க எங்களுடைய என்ன சொல்றது? அ
நாங்களா ஏற்படுத்துறது. அதாவது அது உங்களுக்கு இப்ப வந்து மெயினா ஒரு காமனா எக்ஸாம்பிள் சொல்லப் போனா சரி. இப்ப உங்களுக்கு சொல்லுவோம். பிசிக்கல், மென்டல்ன்றதுல, மென்டல் ஹெல்த்ன்றத உங்களால உன் பார்க்க முடியாது. நீங்க வந்து அத கேட்க முடியாது. பட் அது வந்து உங்க மைண்ட்ல வந்து கன்ஃப்யூஷன்ல இருக்கும். மைண்ட் யோசிக்கிறது. இதுகளெல்லாம் வந்து நாங்க மென்டல்ன்னு சொல்லுவோம். ஆனா பிசிக்கல் என்ன நடக்கும்? உங்களால அத கேட்க முடியும். அல்லது அது நடக்கிறத பார்க்க முடியும். இப்ப ஒருத்தங்க பேசிட்டு இருக்காங்கன்னா, அத நீங்க பார்ப்பீங்க. அந்த நாய்ஸ் வரத கேட்பீங்க. ஸோ இதுதான் பிசிக்கல். இதுதான் உங்களுக்கு ஒரு பேசிக்கான ரொம்ப புரியலன்றவங்களுக்கான ஒரு அ எக்ஸ்ப்ளனேஷனா இத நீங்க வச்சுக்கலாம். இத வச்சு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறது அவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்காது. ஸோ நான் இத ஏன் இவ்வளோ உங்களுக்கு டீப்பா சொல்றேன்னா, ஒரு இதுக்கு எக்ஸாம்பிள் குடுக்கறதுன்றது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டான விஷயம் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதும்போது. ஓகேயா? ஸோ இது உங்களுக்கு நாய்ஸ் மூலமா வரலாம். டெக்னிக்கல் டிஃபிகல்டீஸ்ன்னு சொல்லும்போது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோன்ல பேசுறது. ஸோ ஃபோன்ல பேசும்போது உங்களுக்கு வந்து கனெக்ஷன் எரர்ஸ்லாம் வரும் இல்லையா? அதுதான் வந்து டெக்னிக்கல் டிஃபிகல்டீஸ் அந்த மாதிரி. அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது பாருங்க, சிலவங்க பேசுறது சரியா கேட்காது. ஸோ அந்த மாதிரியான இதுவும் இந்த பிசிக்கல் பேரியர்ஸ்ல வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதுகள வந்து நீங்க எக்ஸாம்பிள்ஸா வந்து சொல்லலாம். ஓகே. அடுத்து எமோஷனல் பேரியர். எமோஷனல் பேரியர். These barriers could arise from anticipatory feelings or problems that stem from a previous experience with a person, which could be a result of differing communication styles, miscommunication, a person's inability to listen, or their ability to effectively communicate a message. In order for effective communication to take place, both the sender and receiver must be open to the message. Emotional barriers often get in the way of the channel of communication. Emotional distress can lead to misunderstandings or a person's inability to actively listen. These barriers often arise in stressful situations and are often seen in the workplace. ஓகே. இப்ப நான் வந்து இந்த பிசிக்கல் பேரியர்க்கு எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ண மாதிரி, உங்களால இந்த எமோஷனல் பேரியருக்கு எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ண முடியுமா? நான் சொல்ற நான் இப்போ சொல்லப் போற எக்ஸாம்பிள்ஸ் வந்து, நீங்க இந்த ஒரு 1 மினிட் நான் சைலன்ட்டா இருக்கேன். அதுக்குன்னு ஜஸ்ட் யோசிக்க ட்ரை பண்ணுங்க. என்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் குடுக்கலாம் அப்படின்னு. ஸோ, இப்போ இந்த எமோஷனலுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லப்போனா, ஒரு கம்பெனில ஒரு சுப்பீரியர் ஆஃபீசர் வந்து அவருக்கு கீழ வொர்க் பண்ற ஒருத்தர வந்து
ஒரு ஹார்ஷான வேர்ட சொல்லிட்டாரு. ஓகே. பட் அவரு அத மீன் பண்ணணுன்ட்டு இல்ல. அங்க இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன் அவர சொல்ல வச்சுட்டு. ஸோ இங்க என்ன நடக்கும்? இங்க வந்து கம்யூனிகேஷன் என்ன நடக்கும்? ஒண்ணு பிரேக் ஆகலாம். அல்லது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டோட மிஸ்கம்யூனிகேட் ஆகிரலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயம் மோஸ்ட்லி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன்ல வர்றது கூட. ஓகேயா? அல்லது மிஸ்கம்யூனிகேஷன் மீன்ஸ் லாங்குவேஜ் வந்து இருக்கும்போது, அந்த டைம்லயும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கலாம். மிஸ்கம்யூனிகேட் ஆகி நடக்கலாம். ஸோ, இப்படி வந்து நீங்க ஒரு எக்ஸாம்பிள குடுத்து ஈஸியா முடிக்கலாம். இது ஒரு ஈஸியான இந்த பேரியர் கம்யூனிகேஷன் பேரியருக்கு எக்ஸாம்பிள் குடுக்குறது ஒரு ஈஸியான விஷயமா தான் இருக்கு. அண்ட் கல்ச்சர் பேரியர். ஸோ நான் உங்களுக்கு எப்படி எக்ஸாம்பிள் கிரியேட் பண்றதுன்னு சொல்லிடுவேன். அண்ட் இன்னொரு விஷயம், நான் கீழ உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து, உங்களுக்கு மாடல் பேப்பர்ல அவங்க குடுத்த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ, அத நான் சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வந்து, அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் காப்பி ஒண்ணு போட்டிருக்கேன். பிகாஸ் என்னால வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியல. அந்த ஃபைல ஓப்பன் பண்ணிக்க முடியாததால, நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்ட வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ, இங்க பார்ப்போம் நாம. Cultural barrier. Cultural communication barrier refers to the challenges that arise when people from different cultural backgrounds try to communicate with each other. This barrier include language differences, cultural norms and values, nonverbal communication differences, and preconceived notions about other cultures. ஸோ இங்க வந்து கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது, சம்டைம்ஸ் வந்து லாங்குவேஜும் டிஃப்ரென்ஸா இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து இந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஆல்சோ நம்மளுடைய வேல்யூஸ வந்து அவங்க வேல்யூ பண்ணாத விஷயத்துல நெறைய டைம்ஸ் வந்து இந்த கல்ச்சர் பேரியர், கம்யூனிகேஷன் பேரியர் வந்து ரைஸ் ஆகுறதுக்கான சான்ஸ் கூட இருக்கும். அதனால சில ஃபைட்ஸ் வரதுக்கான சான்சஸ் கூட இருந்திருக்கு. எக்ஸாம்பிளே இருக்கு. ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளே இருக்கு. ஸோ வந்து நாங்க யூஸ் பண்ற வேர்ட் எல்லாமே வந்து சம்டைம்ஸ் ஸ்லாங்ஸ் கூட டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டைம்லயும் வந்து நமக்கு இப்போ வந்து இங்கேயே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜஃப்னா ஆக்களோட ஸ்லாங் தமிழ் ஸ்லாங் வேறையா இருக்கு. கொலம்போல இருக்கிறது வேறையா இருக்கும். ஸோ நம்ம சொல்ற ஒரு வேர்ட் வந்து, அதே தமிழ் வேர்ட் அவங்களுடைய கல்ச்சர்ல அந்த தமிழ் வேர்டுக்கான மீனிங் வந்து ஒரு என்ன சொல்றது? அவ்வளோ ஸ்டாண்டர்ட் ஃபேர் வேர்டா இல்லாம இருக்கும். ஸோ அந்த டைம்ல என்ன நடக்கும்? ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நாங்க சொல்லப்போனா சில கல்ச்சர்ல வந்து சில சிம்பால்ஸ் இருக்கும். ஸோ அவங்க சில சைன்ஸ வந்து வச்சிருப்பாங்க. குட் சைனா வச்சிருப்பாங்க. இப்ப இப்ப சொல்லப்போனா, ஆ நாங்க வந்து இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லப்போனா, நாங்க ஒயிட் ட்ரெஸ் எதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம். இன்னொரு கல்ச்சர்ல ஒயிட் ட்ரெஸ் அதுவே சேட் இதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சில இதுல வந்து பூஜைக்காக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கல்ச்சர்ஸ்ல வந்து அந்த பேரியர்ஸும் இருக்குது. கம்யூனிகேட் பண்ணும்போது, அப்படி பேசும்போது, அங்க வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கூட இருக்கு. ஸோ உங்களுக்கு நான் சொல்றது விளங்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான அந்த கல்ச்சர்ல நடக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர்ஸ்னால வர மிஸ்கம்யூனிகேஷன் தான் இதெல்லாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நீங்க அந்த மாதிரியா குடுத்து ஆ இன்க்ளூட் பண்ணலாம்.
என்னன்னு சொன்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் எடுத்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் ஸ்லாங்ஸ் எடுத்து சொல்லலாம். ஸ்லாங்ஸ் நான் சொன்னேன் இப்போ ஸ்ரீலங்கால ஜெஃப்னா, கொலம்போ ஸ்லாங் வேற, பெட்டிக்லோ. இதுவே ஹில் ஸ்டேஷன்ல அவங்களோட ஸ்லாங் வேற. அவங்க ஒரு வேர்ட் எடுத்தா அவங்களுக்கு அது வந்து ஒரு குட் வேர்டா இருக்கும். இங்க வந்து அவ்வளோ ஃபேர் வேர்டா இருக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்த நீங்க வந்து கல்ச்சர் பேரியர்ல வந்து சொல்லலாம். அண்ட் லாங்குவேஜ். லாங்குவேஜ்னு சொல்லும்போது in a multinational company, a French-speaking employee struggles to communicate effectively with English-speaking colleagues due to limited proficiency in English, misunderstanding leading to error in completing tasks. ஸோ இப்போ இங்கேயே எடுத்தீங்கன்னு சொன்னாலும் ஸ்ரீலங்காலே எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னு சொன்னாலும் சிங்கள பீப்புள் தமிழ் பீப்புள்ன்ற டைம் நிறைய தமிழ் பீப்புளுக்கு வந்து சிங்கள தெரியறதுக்கான சான்ஸ் ரொம்ப குறைவு. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரலாம். ஓகே, இதுதான் சிம்பிளா லாங்குவேஜ்க்கு சொல்றது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி இங்க திருப்பி இந்த கல்ச்சுரல் ஃபிசிக்கல் எக்ஸாம்பிள்லாம் இருக்கு. ஸோ இதை ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணனால நான் நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போவேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். Effective. Effective listening is a crucial aspect of communication and plays significant role in both personal and professional interactions. As a manager, how would you be benefited from effective listening skills? Explain with examples. ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னா லிஸ்னிங் ஸ்கில்ஸ் தான் மெயின். ஸோ இதுல ஒரு மேனேஜருக்கு இது கொஷன் மெயின் இது ஒரு மேனேஜருக்கு லிசனிங் ஸ்கில் எப்படி இம்பார்ட்டன்ட்ன்றது தான் இந்த கொஷன் மெயின் பாயிண்ட். ஓகேயா? அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க வந்து ஆன்சர்ஸை எடுக்கலாம். இப்ப இதுல வந்து எக்ஸ்பிளனேஷன் of key aspects of effective listening. So, active listening, empathy, avoiding interruptions, asking clarifying questions, nonverbal communication, practical benefits for a manager, example of scenarios. ஸோ இதுதான் வந்து நீங்க ஆன்சர் எழுதுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போ active listening involves fully concentrating, understanding, responding, and remembering what is being said rather than just hearing the words. So நீங்க வந்து ஃபர்ஸ்டா ஒழுங்கா லிசன் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கு மெயினா அந்த சொல்றவங்க கிட்ட இருந்து கன்சன்ட்ரேட்டா இருந்து அதை எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சிட்டு அதுக்கான சரியான ரெஸ்பான்ஸ பண்ணணும். இன்னொன்னு நீங்க கன்சன்ட்ரேட் பண்ணி கேட்டு புரிஞ்சிட்டத மறக்க கூடாது, ஞாபகத்துல வச்சிருக்கணும். நீங்க கேக்குறத விட அந்த வேர்ட்ஸ் அந்த விஷயத்த ஞாபகத்துல வச்சிருக்கணும். அதுக்கான சரியான ரெஸ்பாண்ட நாங்க ஒழுங்கா குடுக்கறதுக்கு ஏத்த மாதிரி. இதுல என்ன பெனிஃபிட்னா, ஆஸ் அ மேனேஜர்
Active listening allows you to understand employees' perspectives and respond meaningfully. ஸோ மேனேஜரா இருக்கிறப்போ இந்த லிஸ்னிங் ஸ்கில்ஸ் வந்து எம்ப்ளாயியுடைய சைட்ல இருந்து அவரோட கருத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு வந்து புரிஞ்சிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது தான் இங்க பாயிண்ட். இதுக்கு எக்ஸாம்பிளும் தனியா குடுக்குறாங்க. அப்படி இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னேன். உங்களோட மொழிநடையில அதாவது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸ்பிளனேஷன் குடுத்துட்டு, நீங்க புரிஞ்சத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அண்ட் தென் எக்ஸாம்பிள் ஒண்ணு குடுங்க. அந்த எக்ஸாம்பிள்லயும் பிராக்டிகல் எக்ஸாம்பிள் அண்ட் ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்னு குடுத்தீங்கன்னா, இன்னும் பெஸ்ட்டா இருக்கும். இப்ப அதே பாயிண்ட்ஸ் தான் இங்கேயுமே வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ல நீங்க எல்லாத்துக்கும் ஆன்சர் எழுதுனீங்கன்னா, ஈஸியாவே உங்களுக்கு வந்து மார்க்ஸ கிராப் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே. நவ் in a performance review, you actively listen to an employee's feedback on workload challenges. By understanding their concerns in detail, you can offer tell support boosting their moral and productivity. ஸோ இதுதான் சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ நான் சொன்னது வந்து இதுல வந்து உங்களுக்கு எப்படி எக்ஸாம்பிள் எழுதலான்ற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன செய்வீங்க? என்ன கம்பெனி, என்ன டிபார்ட்மெண்ட், என்ன குரூப், என்ன டெசிக்னேஷன்ல உள்ளவங்க, இப்படி எல்லாத்தையும் பாயிண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கான மார்க்ஸ் வந்து அப்படியே ரவுண்டா கிடைச்சிடும். ஓகே. இப்ப இதுல வந்து அவங்க எடுத்துக்காட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ இத நீங்க என்ன செய்யலாம்? என்ன கம்பெனி, என்ன டிபார்ட்மெண்ட் இது மென்ஷன் பண்ணும்போது இன்னும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ இதுல வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ டைம்ல ரொம்ப முக்கியம் வந்து நாங்க என்ன செய்யணும்? எம்ப்ளாயீஸ்ட ஃபீட்பேக்க ஒழுங்கா கேட்கணும். இப்ப இங்க என்ன ஃபீட்பேக், என்ன ரிவ்யூ நடக்குது? ஒர்க் லோட் சேலஞ்ச். ஸோ பாத்தீங்களா, இங்கே இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன பாயிண்ட்டுக்கு இவங்க ரிவ்யூ எடுக்கிறாங்க அப்படின்றது. ஸோ empathy. Empathy means putting yourself in the other person's shoes to understand their emotions, thoughts, and experience. Empathy helps managers build strong relationships and rapport with their team, leading to a more collaborative and supportive work environment. Example, when an employee shares personal struggles that affect their work performance. Demonstrating empathy by acknowledging their feelings and offering flexibility can increase loyalty and trust. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ இதை ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் எப்படி அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அண்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்ன்றது. அவாய்டிங் இன்டரப்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். It allows the speaker to fully express their thoughts without being cut off, fostering more open communication. ஸோ மற்றது எதுலையும் கன்சன்ட்ரேட் பண்ணாம இன்டரப்ஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காம ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணி அப்சர்வ் பண்ணி லிசன் பண்றது. As a manager, not interrupting ensures you gather all the necessary information before responding, which leads to more thoughtful and informed decisions. ஸோ இடையில இன்டரப்ட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? ஸ்பீக்கர் வந்து பிரேக் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க சொல்ல நினைச்ச விஷயங்கள், எக்ஸ்பிரஸ் பண்ண நினைச்ச எண்ணங்கள், தாட்ஸ் எதையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம போகும். ஸோ இன்டரப்ட் இல்லாம ஒழுங்கா கன்சென்ட்ரேட் பண்ணி ஃபர்ஸ்டா ஸ்பீக்கர்ஸை வந்து சொல்ல விட்டு லிசன் பண்ணணும். ஸோ குட் லிசனிங் ஆல்சோ interconnected with avoiding interruptions. So each and every points are
interconnected with others-ன்றது இதுல இருந்தே உங்களுக்கு clear-ஆ தெரியுது. So asking clarifying questions helps ensure that you fully understand what the speaker is trying to convey. So இதுதான் இவங்க சொல்றாங்களான்றத நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 4-5 கொஷின்ஸை கேட்டாலுமே தப்பில்லை. பட் எப்ப கேட்கணும், எல்லாத்தையும் கிளியரா கேட்டு முடிச்சு அவங்க சொல்லி முடிச்சு நம்ம எந்த ஒரு இன்ட்ரப்ஷனும் அவங்களுக்கு கொடுக்காம கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா கிளாரிஃபை பண்ணலாம். ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிளும் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்னதுல இருந்தே உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியா இருந்திருக்கும். ஸோ இதை ரீட் பண்ணிக்கோங்க. And non-verbal communication. Non-verbal communication such as maintaining eye contact, smiling, showing the speaker that you are engaged and attentive. இதுக்கு இப்போ ஒரு நான் அவுட் ஆஃப் த கம்பெனி ஆர்கனைசேஷன் எக்ஸாம்பிள் சொல்றேன்னு சொன்னா ஃபோட்டோகிராஃபியை எடுத்துக்கோங்க. இப்போ ஒருத்தங்க போஸ் கொடுக்கறது வந்து நம்மள போட்டோ பண்ற போட்டோகிராஃபரோட கையில இருக்கு. போட்டோகிராஃபர் உருன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு போட்டோ எடுத்துட்டு இருந்தா போஸ் கொடுக்கறவங்களும் அதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. இவங்க இங்க இருந்து மோட்டிவேட் பண்ணி இவங்க சிரிச்சு இவங்க கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் பண்ணும்போது அங்க போஸ் கொடுக்கறவங்களுக்கான தன்னால ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா வரும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஒருத்தங்க பேசும்போது நாங்க அவங்கள லிசன் பண்றோம்னு தெரிஞ்சாலே நாங்க வந்து ஓப்பனா எல்லாமே எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்லுவோம். இது வந்து ஈஸியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு. ஸோ இப்ப வந்து ஒருத்தங்க வந்து ஒரு கன்ஃபிளிக்டான சிச்சுவேஷன்ல ஐயா ஆபீசர் கிட்ட வந்து பேசும்போது அந்த ஐயா ஆபீசர் வந்து அவங்கள பார்க்காம ஐ கன்டாக்ட் இல்லாம லெப்ல ஒர்க் பண்ணிட்டு ஓகே ஓகே தென் ஆஃப்டர் அப்படி சொன்னா என்ன நடக்கும்? சொல்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை போயிரும். சோ இவங்க கிட்ட இந்த பிரச்சனையை எடுத்துட்டு போனா சொல்யூஷன் வராதுன்னு தோணும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து எந்த விஷயத்தையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணாது. நம்ம ஒரு தப்பு விட்டா கூட அதை அவங்ககிட்ட சொல்லி கரெக்ட் பண்ணணும்னு தோணாது. சோ முக்கியம் இங்க என்னது? ஐ கண்டாக்ட், ஸ்மைலிங், ஷோவிங் த ஸ்பீக்கர் தட் really you are engaged and attentive. So managers can use non-verbal cues to signal active engagement, making employees feel heard and valued, which enhances communication and trust. ட்ரஸ்ட்ன்றது பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி இவங்களை நம்பி ஒரு விஷயத்த சொல்லணும்னு நமக்கு வந்து தோணணும். ஸோ அதுதான் இங்க வந்து விஷயம். During a one-on-one discussion, maintaining eye contact and nodding encourages an employee to open up about a workplace issue, allowing you to address it more effectively. சில சூப்பர்வைசர்ஸ் மேனேஜர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜூனியர்ஸ் கிட்ட வந்து பர்சனலா நிறைய விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. எதுக்குன்னு சொன்னா அவங்க இவங்கள நம்பி எல்லாத்தையும் ஒர்க் பிளேஸ்ல இஷ்யூஸ் எல்லாத்தையும் ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்ணணுன்றதுக்காக இதை செய்வாங்க. இதை இப்ப நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருமே ஃபீல் பண்ணிருப்பீங்க அவங்க ஒர்க் பிளேஸ்ல. இதுதான் மெயின். சோ இங்க இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமுமே வந்து 80% ப்ராக்டிக்கலான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலே போதும். மத்த இதுல மாதிரி உங்களுக்கு ஒரு டெஃபினிஷனை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போகணும், அப்படியே மெமரைஸ் பண்ணி போய் எழுதணும் அப்படின்ட்டு இல்லை. ஸோ இது ஒரு ஈஸியான சப்ஜெக்ட். நீங்க பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி, மெமரைஸ்ல வச்சிருந்தீங்கன்னா சரி. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப கேட்பாங்கன்னு எப்பவுமே வாட் ஆர் த பேரியர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், ஸோ யூ ஷுட் மெமரைஸ் தீஸ் 4. ஸோ தீஸ் 4 or 5 there are 4 I think so. இந்த 4 பாயிண்ட்ஸ் நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ எக்ஸாம்பிள் கொடுக்கறது அதை விட ஈஸி.
ஸோ இது வந்து அப்படியே பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். 25 பாயிண்ட்ஸ்க்கு வந்து 25 பாயிண்ட்ஸ் அப்படியே உங்களுக்கு வரும். 10க்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் அப்படியே வரும். ஸோ அந்த அளவு ஈஸி இது உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்ப நான் வந்து எப்படி உங்களுக்கு எக்ஸாம்பிள் எழுதுறதுன்றதுலருந்து எல்லாம் சொன்னேன். இது வந்து முடிஞ்ச அளவு நான் வந்து கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு ப்ரீவியஸ் செஷன்லயும் நான் சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ன்றது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு. அண்ட் 1 மினிட். உங்களோட பேப்பர் மாடல் பேப்பர்ல ஐ திங்க் மாடல் பேப்பர் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஸோ இன்னொரு கொஸ்டின் இருக்கு. டைம் மேனேஜ்மெண்ட். Why is time management crucial for HR professionals in achieving work-life balance? Okay. இப்போ நீங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டா டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்றது அவ்வளோ பெருசா உங்களுக்கு வந்து சொல்லணும்ட்டு இல்ல. டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து சும்மா ஒரு 2 லைனுக்கு நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுக்கலாம். நீங்க புரிஞ்சுக்கிட்டது. டைம் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டத வந்து ஒரு சின்ன டெஃபினிஷன் மாதிரி கொடுக்கலாம். ஸோ நீங்க பாயிண்ட் ஃபார்ம்ல கொடுக்கலாம். இல்ல ஒரு 2 லைன்ஸ்க்கு எழுதலாம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து என்னது? பிராக்டிஸ் பண்றது. ஒரு விஷயத்த வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைமுக்குள்ள முடிக்கணும்ன்றது தான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட். சிம்பிளா சொல்லப்போனா. ஸோ practice of planning, controlling your time to be more productive and efficient. ஸோ அந்த டைம் வந்து நீங்க யூஸ் பண்ற டைமை வந்து எஃபிஷியண்டா யூஸ் பண்ணிருக்கீங்க. அது வந்து ப்ரொடக்டிவா இருந்திருக்கு. வேஸ்டா போகல. அப்படிங்கிறது வந்து மெயின் விஷயம். ஓகே. ஸோ makes an individual punctual and disciplined. Boosts an individual's moral and makes them confident. Individuals who stick to a time plan are the ones who realize their goals and objectives within the shortest possible time span. Assists for better planning and ultimately better forecasting. Individuals who accomplish tasks on time can be stress and anxiety free. So, இப்போ எதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியன்றதுக்கான பாயிண்ட்ஸ் தான் வந்து இதுல குடுத்திருந்தாங்க. ஸோ இப்ப டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம்ன்றது வந்து நாங்க யூஸ் பண்ற டைமை ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணணும். எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும். அண்ட் யாரு ஒருத்தங்க வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை சரியா ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறைவா தான் இருக்கும். அதோட பதட்டம் இது எல்லாமே குறைவா தான் இருக்கும். இன்னொன்னு அவங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் சரியா இருந்தா பெர்ஃபார்மன்ஸும் வந்து கூடும். அப்புறம் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும். செல்ஃப் மோட்டிவேஷனும் கிடைக்கும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஏன்னு சொன்னா இந்த ஹெச்ஆர்எம் சப்ஜெக்டே ஒன்னோட ஒண்ணு இன்டர் கனெக்டட் ஆகியிருக்கு. ஸோ நீங்க ஒரு விஷயத்த எடுத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்தோடையும் இன்டர் கனெக்ட் பண்ணி எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்ப நான் சொன்னதெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணா உங்களுக்கு வந்து எப்படி ஒர்க் லைஃபை பேலன்ஸ் பண்ணலான்றதுக்கான ஒரு இதுதான். இன்னொன்னு நீங்க வீட்டுக்கு போனாலுமே வந்து ஃப்ரீயா இருக்கலாம். ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம சிலவங்க பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தா அந்த டென்ஷன வீட்ல காட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாம ரிலாக்ஸா இருக்கலாம். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்கன்னா. ஓகேயா? ஸோ இது ஒரு பாயிண்ட்ஸ். நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணிட்டீங்க நான் சொல்ல சொல்ல. பிகாஸ் அப்பதான் உங்களுக்கு வந்து
எக்ஸாம் போகும்போது நீங்களா நோட் எடுத்து பாயிண்ட் அவுட் பண்ணீங்கன்றது ஞாபகம் இருக்கும். இன்னொன்னு நீங்களே எழுதி பாயிண்ட் பண்ணும்போது, உங்களுக்கு அது மறக்காது. ஓகே. ஒரு நோட் ஒண்ணு எடுத்து நீங்க பாயிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அது மறக்காது. இப்ப நான் என்னல்லாம் சொன்னேன்? ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கு இந்த கைட்ல இல்லாதது சொல்லியிருக்கேன். ஸோ அது சின்ன சின்ன விஷயம் தான். பட் இங்க உங்களுக்கு மார்க்ஸ் எத்தன? 10. ஸோ நீங்க எவ்வளோ எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்? அப்ப நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி எக்ஸாம்பிள் குடுத்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. அண்ட் outline key principles of effective time management and explain how they can be applied to improve productivity in the workplace. ஸோ என்ன செஞ்சா நமக்கு வந்து டைம் பிளானிங் சரியா இருக்கும்? ஒண்ணு பிளானிங். ஃபர்ஸ்ட்டா பிளான் பண்ணணும். பிளான் பண்ணாம எதையும் செய்ய முடியாதுன்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த மூவி டயலாக்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, பிளான் பண்ணீங்கன்னு சொன்னா டைம் மேனேஜ்மென்ட் சரியா இருக்கும். அதாவது பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டா எத செய்யணும்? ஃபர்ஸ்ட்டா நாங்க எந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். ஒண்ணு இத கம்ப்ளீட் பண்ணாம அடுத்ததுக்கு கால் வச்சீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ஆஃபோட இருக்கும். அடுத்தது இன்னொரு பக்கம் ஓடிட்டுருக்கும். 2மே முடியாது. ஸோ, எப்படின்றது பிளானிங். ஆர்கனைஸ் அண்ட் பிரையாரிடைஸ். எதுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும்? ஃபர்ஸ்ட்டா நாங்க எத செய்யணும்? எது இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட்டு. ஸோ பிளான் பண்ணீங்க இல்லையா? ஒரு 2 விஷயம், 3 விஷயம் இருந்தா எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு இழுத்து வச்சா எதுவும் வந்து நடக்காது. ஸோ எத ஃபர்ஸ்ட்டா செய்யணும்? அத வந்து ஃபர்ஸ்ட்டா முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போறது. அந்த மாதிரி. ஓகே. ஸோ அதுதான். ஃபர்ஸ்ட்டா எது இம்பார்ட்டன்ட் அத ஃபர்ஸ்ட்டா செய்யணும். டூ ஃபர்ஸ்ட். And urgent deadlines. Important but not urgent. Plan and prioritize. Strategy planning, personal development, relationship building. ஸோ அதுதான் என்னன்னா செகண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஆனா அர்ஜென்ட் இல்லன்றத அடுத்ததா போட்டுருது. ஸோ அதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் பிளான், பர்சனல் டெவலப்மெண்ட், ரிலேஷன்ஷிப் பில்டிங். ஸோ அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ இது அடுத்தது வந்து மைனர் ரிக்வெஸ்ட், unnecessary மீட்டிங்ஸ். ஸோ நாட் அர்ஜென்ட் அண்ட் நாட் இம்பார்ட்டன்ட். இப்படி இவங்க வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டா அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட். அடுத்து அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட். அடுத்து நாட் அர்ஜென்ட் அண்ட் நாட் இம்பார்ட்டன்ட்ட லாஸ்ட்டா போட்டுருக்காங்க. ஸோ டைம் வேஸ்டிங் வந்து உங்களுக்கு குறையும். In time management, 80ல 20 principles suggested that 20% of your activities or tasks are responsible for 80% of your results. By recognizing this imbalance, you can maximize productivity by focusing on the few key tasks that deliver the most value while minimizing time spent on low impact activities. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து குறைவான ஒரு இம்பேக்ட குடுக்குற ஆக்டிவிட்டில டைம் வேஸ்ட் பண்றத குறைச்சிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அர்ஜென்ட்ன்றத எடுத்து செஞ்சு முடிக்கிறதன் மூலமா வந்து உங்களோட எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகும். முக்கியமானது ஃபர்ஸ்ட்டா கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிரும். அண்ட் ஓகே செஞ்சு கொள்ளலாம்னு இருக்கிறத வந்து நீங்க வந்து பொறுமையா செய்யலாம். இதுதான். இதுவும் உங்களுக்கு எப்படி இருக்குது? பிராக்டிகலாவே எக்ஸாம்பிள் குடுத்து ஆன்சர் குடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ, எனக்கு தெரிஞ்சு நான் மேக்ஸிமம் வந்து எல்லாமே ஓரளவு கவர் பண்ணி எப்படி ஆன்சர் பண்றதுன்றத சொல்லியிருக்கேன். அண்ட்
ஓகே. உங்களுக்கு இதுல வந்து நீங்க ஒரு தெரியாத கொஸ்டின் வந்துச்சுன்னு வைப்போமே, அதுக்கும் நீங்க என்ன செய்யணும்? பாயிண்ட் அவுட் பண்ணணும். இப்ப நான் ஒரு கொஸ்டின்ல உங்களுக்கு சொன்னேன். என்ன கொஸ்டின் அது? இதுல இதுல இவ்வளோ பெருசா சொன்னதுக்கு என்னது மெயின் விஷயம் இங்க? லிஸ்னிங் தான் இங்க மெயின் விஷயம். லிஸ்னிங் வந்து என்ன மாதிரி மேனேஜருக்கு யூஸ் ஆகுது. அத எடுத்துட்டீங்கனாலே ஒரு கம்பெனிய எடுத்து உங்களுக்கு பிராக்டிகலா எக்ஸாம்பிள் சொல்லலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க எல்லா கொஸ்டினும் வரப்போகுது. என்ன கொஞ்சம் பாயிண்ட்ஸ பார்த்துட்டு போணும். இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி பெர்ரீஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு போனீங்கனாலே போதும். உங்களுக்கு கொஸ்டின்க்கான ஆன்ஸர பிராக்டிகலா எடுத்துக்கொள்ளலாம். ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு நீங்க கவர் பண்ணிட்டு போனீங்கன்னா, அதாவது எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணா, மெமரைஸ் பண்ண முடியாது. ரீட் பண்ணி அப்சர்வ் பண்ணுங்க. ஈஸியா உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்துரும். ஸோ, இன்னைக்கு வந்து இந்த கிளாஸ், இந்த செஷன் இதோட முடிக்கிறேன். நான் ப்ரீவியஸா எக்ஸ்பிளைன் பண்ண கிளிப்ஸையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் இதுலயே வந்து உங்களுக்கு நான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இது யூஸ் ஆகும். எனக்கு தெரியாத கொஸ்டின் வந்தாலும் எப்படி ஆன்சர் பண்றதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து அ குரூப்ல மெசேஜ் போடலாம். ஸோ அத நான் வந்து கிளியர் பண்றேன். ஸோ பாருங்க. நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். சும்மா கேட்டுட்டு போறது வந்து வேஸ்ட். ஓகே. தென் சீ யூ.